எல்லாம் பாத்துங்க கொஞ்சம் பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க, சின்னவங்க இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க. உனக்கு தேவை நாலு பாட்டி தான் போதும் கதை சொல்லணும், கதையை கேட்கணும். ஆமா அது எங்க இருக்கிறேன் அப்படியே சாணி வச்சான். அம்மா தாயே என் முன்னாடி நின்று துங்கறிய அம்மா தமிழ்நாடு வந்து கொண்டிருக்கிறேன். வரலாமலவா சந்திரகுல பாதே போதும்பா உங்களுக்கு கட்ட முடியாது. நீ சாதாரணமா ஆடிங்களா அப்படியே பள்ளி ஒன்னால பத்துக்கிறியா இருந்தோதா பின்னாடி ஒரு சேர் வைக்கிறேன். கமலன் தமிழ்நாடு வந்திருக்கக்கூடியவர் வந்திருக்கக்கூடியவர் கமலன் என்னுடைய நாமதேயம். ஆனா முதல்ல அப்பா யாரு அம்மா யாரு அதுக்கப்புறம் சொல்லுங்க. ஆமா கமலன் என்னுடைய தந்தை நாமதேயமோ பஞ்ச பாண்டவர்களே நடுவராக பிறந்து 11 நாமதேயம் ஆனால் அழகானே 32 அழகு சொல்லுவார். அது எத்தனை புரிஞ்சு அர்ஜுனா பெருமான் என் அருமை தந்தை. கமலன் என்னுடைய தாய் அழகுக்கு அழகு பள்ளியே சுபத்ரா தேவி பெற்ற என்னுடைய நாமதேயம் வீராபிமன்யு. என்னுடைய நாடு தெரியுமா? பட்டணத்தில்
வீட்டுல ஒரே சண்டைடா. என்னடா என்னன்னு கேளு. என்ன சண்டை? என் வீட்டுக்கு இந்த தகவல் வந்துதான் என் பொண்டாட்டி எனக்கு போன் பண்ணி மாமனார் செத்துட்டார போய் கொஞ்சம் வட்டணும் குஞ்சு பாட்டணும் ஆனை குஞ்சு அமராவதி பட்டணும் ஆனை கொஞ்சம் வட்டணும். அப்படி என்றால் நான் எவ்வாறு அவதரித்தேன்? எப்படியா? என்னுடைய தந்தை பாத யாத்திரையாக வந்து கொண்டிருக்கின்ற பொழுது என் தாயை பார்த்தால் காந்தரகம் மனமளித்தார்கள். அப்படி முடிந்த உடனே நான் பிறந்தேன். நான் பிறந்தேன் என்றால் பிறந்த மாத்திரத்திலே என் தகப்பனும் என்ன பார்க்கல, நானும் என்னுடைய தகப்பனை பார்க்கல. அம்மா, என்னுடைய தந்தை எப்படி இருப்பார் என்று கேட்டேன். என் தாயானவள் கண்ணாடி என்று என் கண்முனை நிறுத்தினாள். கண்ணாடியை தான் உங்க முன்னால் நிறுத்துறாரு. நிறுத்த உடனே அந்த பிம்பத்திலே நான் தோன்றினேன். தோன்றிய உடனே அம்மா என்ன கண்ணாடி காட்டுகின்றீர்கள் மகனே? கண்ணாடியில் என்ன உருவம் தெரிகின்றது? என் உருவம் தான் தெரிகின்றது அம்மா என்று தெரிவித்தேன். இப்படிதாண்டா உன்னுடைய தந்தையும் இருப்பாரு. தந்தை இருப்பா. அப்படி இருக்கு எனக்கும் 32 லட்சணங்கள் அழகு பொருந்தி எதிர்ராமம் அடித்தவன் இந்த வீராவி மன்னன். அப்படி எப்படி வருகின்றார்? கந்த காலாக பூசின் என் மாமாவுக்கு 32 லட்சம். அப்படி அழகு பிறந்தியே யார் அது? கமல கண்ணனாக விளங்கக்கூடிய மாய கண்ணன் என்னுடைய மாமா. அப்படி இருந்தாலும் இந்திய தேசத்திலே நான் சோழரோடு வேட்டையாட வேண்டும். அப்படி காலகத்திலே சென்று சோழர்களோடு சேர்ந்து நான் வேட்டையாட வேண்டும். அது நாளைக்கு பார்த்துக்கலாம். நீங்க வேட்டையாட போறீங்க சோழர்களே. வாங்க வாங்க கொஞ்சம் வெளியே போயிருந்த மகாராஜா. புதுடெல்லிக்கு போனேன். ஆமா ஆமா இப்போ புதுசா தந்துறாங்க மகாராஜா. அறிவாளி இல்ல எங்க செல்ல வேண்டும்? கானகத்திற்கு வேட்டையாட செல்ல வேண்டும். வேட்டை நானே ஆடிடுவோமே. வேட்டையாடுறா பின்னாடி பொண்ணு சுத்துற மாதிரி சுத்துறீங்களா? நீங்க வேட்டையாடணும் எப்படி வேட்டையாடு? இவன் எலி பூச்சி வரான் பின்னாடி, இவன் புலி பூச்சி வரான். எலி நல்லா பிடிக்கடா மகாராஜா. எலி பிரமாதமா பிடிப்பேன், புலி மாட்ட பிடிக்க மாட்டான். இவன் எலி பூச்சி போயிருந்தா இல்லையா? இருந்தாலும் என்ன சட்டம் கரடி புலி சிங்கம் கட்டளை கேக்குதே.
கரடி புலி சிங்கம் கரடி புலி சிங்கம் சிங்கம் எல்லாம் கத்திர சவுண்ட் கேக்குது சவுண்ட் கேக்குது எப்படி கேக்குது சவுண்ட் கேக்குதா இருந்தாலும் நம்ம எங்க போனோம் வேட்டை நாமே புள்ளிமானு வெள்ள புலி கருப்பு புலி சிங்கம் வெள்ள புலி கருப்பு புலியா தோழர்கள்லாம் ஒரு வித்தியாசம் பாருங்க ரொம்ப வயசாகிறாரு இவருன்னா கொஞ்சம் மீச மொழிச்சு மொழியாத்த மாதிரி என்ன வயசு வித்தியாசம் பார்க்கக்கூடாது ஆமாண்ணா சத்தம் சொல்றா அப்படி சோழர்கள்லாம் வித்தியாசம் பார்க்க கூடாது ஆமா பாருங்க இப்போ எங்க போனோம் வேட்டையாட போறோம் ஆமா 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 கொண்டு இருக்கோம் இந்த நேரத்துல ஐயோ பேசிக்கிட்டே அப்பா பேசிக்கிட்டே அப்பா பேசிக்கிட்டே பண்ணி சுடுது பேசிக்கிட்டே ஓ பாடல் ஊரைக்குதே காணல் புயல் காற்று வீசுகின்றது வெப்பமாக உள்ளது மனித குடிசைவில்லையே ஐயோ மகாராஜா இவ்வளவு காற்று அடிச்சது பிள்ளை எட்டு போட்டாங்க காடுகத்துல யார கருமணி செம்பு போட்டுக்கிட்டு கரும்புலி செம்புலி குச்சி வச்சுக்கிட்டு காதால கருமணி போட்டு யார கை பேசி எடுத்தாந்து போட்டுக்கிறாங்க தலைப்புள்ள நல்லா பாடுறா நல்லா பாடுறான் ஒரே ஒரு புள்ள நீ பாடா அப்படியே குங்கும மஞ்சா போட்டு வச்சுக்குது மஞ்சள் காப்பிட்டுக்குது நல்லதா இருக்கும் நல்ல விஷயமா தான் இருக்கும் இப்ப எல்லாம் மந்திரவாதி மஞ்சள் குத்தாண்ட வைக்கிறாங்க அப்படியே சொல்லிட்டா நல்லா பாருடே கவலன் இவ்வளவு வெப்பம் நல்ல காத்து வீசுது இவ்வளவு காத்து வீசுது இருந்தாலும் இந்த சுருள் வேலை வந்து விழுந்தது போகலையே சரி நீ எடுப்பாங்களாம் எங்க ஆளுகிறாரு பத்திரமா எடுத்து பாருத்தா இதுவா இருக்கு போது பம்பு ஆச்சுக்காத நீ வேற அப்புறம் உங்க அம்மாக்கு நான் பதில் சொல்லணும் கிட்ட போன வாரி அடிக்கிறா அப்படியே வாரி அடிச்சு பூத்தி ஏண்டா எப்படா காவலன் எது பாப்போம் எது தைரியமா நான் எடுக்கணுமா ஐயோ எங்க அம்மாளுக்கு ஒரே ஒரு புள்ள நானு என்ன மாதிரி அச்சிச்சுன்னா யாரு கொடுக்குறது புள்ள நீ போ நீ எடு இதுல என்ன மஞ்சள் குங்குமம் இருக்கு கையாத்து பாத்து கையாத்து மாதிரி இருக்குது பாரு கையாத்து ஸ்கூல்ல பார்த்த மாதிரியே ஞாபகம் இது சுந்தரி அந்த கையப்பா சுந்தரி வாடா சுந்தரி சுந்தரி என்றால் என்னுடைய மாமன் ஒரே ஒரு சுந்தரி தான் ஊர்ல இருப்பாங்க ஏன்னா 4-5 சுந்தரி இருக்க மாட்டாங்கப்பா நான் பார்த்தவரை எங்க சுந்தரி கிடையாது எப்படி கண்டுபிடிக்கிறா இந்த கையெழுத்து என்னுடைய சுந்தரி தான் நாங்க 2 பேரும் திருவள்ளியிலே பாடசாலையில கந்தர்வ கல்யாணம் பண்ணோம் அந்த கையெழுத்து எனக்கு தெரியும் ஏத்தியா சீதியா சுந்தரி தான் உசாரான ஆள் தான் காவலே மந்தி சுந்தரியா பாடவே
இந்திரா தேவி வருகின்றனர்